இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி இட்டாலியன் பாஸ்தா. எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையானது பூண்டு தான் இதுக்கு அதிகமாக தேவைப்படும். ஃபஸ்ட்டு பூண்டை தோல் உரித்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி கொண்டு வந்துடுங்க. எந்த அளவுக்கு குட்டியாக நறுக்கணுமோ அந்த அளவுக்கு குட்டியாக நறுக்கணும். இப்போ கொத்தமல்லி நறுக்கி வச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையானது காய்ந்த மிளகாய்கள், சில்லி ஃப்ளேக்ஸ் செய்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதுக்கு தேவையானது இவ்வளோ தான். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில், கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நாம் நூடுல்ஸை இதில் சேர்த்துருங்க. நூடுல்ஸ் வெந்து வரட்டும். நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ நூடுல்ஸ் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ஜல்லியில் வச்சு வடிச்சிடலாம். இது மேலே கொஞ்சம் சில் வாட்டர் ஊற்றிடுங்க. அப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும், அதுக்காக தான். இது அப்படியே இருக்கட்டும். மறுபடிக்கும் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. எந்த ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச பூண்டுகளை போட்டுக்கோங்க. பூண்டு நல்லா வதக்கி வரும்போது ஒரு நல்ல அரோமா வரும். நல்ல வாசனை வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு, நல்ல வாசனை வந்துருச்சு. இந்த டைமில் நாம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுடுங்க. இப்போ இது கூடவே நாம் ஆரிகானோவும் சேர்த்துருங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஃபுல்லாக அடுப்பில் ஸ்லோவில் வச்சிடணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. நம்ம அந்த நூடுல்ஸில் வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணி கொஞ்சம் எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. இது அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ரெடியாகி வந்துருச்சு. இந்த டைமில் நாம் நூடுல்ஸை சேர்த்துடலாம். நம்ம அதிக விலை கொடுத்து ஹோட்டல்ஸில் வாங்கி சாப்பிட்றது நம்ம வீட்லேயே நம்ம பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு பேர் தான் விதவிதமாக வைக்கணும். அவ்வளோதான், கிளறி கொடுத்த உடனே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் மல்லித்தழை தூவி இறக்கிட வேண்டியது தான். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்களும் ரொம்ப குறைவு தான், செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். குழந்தைங்க ஹோட்டலுக்கு கூப்பிடும்போது நம்ம இந்த மாதிரி வீட்டிலையே செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.